வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோ தான் இது. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆர் பிஸ்னஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கான வீடியோ தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வச்சு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவு நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதோட லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5.9K மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, செக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல், பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் கண்டிப்பாக லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுருப்பீங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ ப்ரொஃபஷனல் பீப்புளாக தான் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணணும் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து ஒரு ஜாப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா ஜாப் ஃபைண்ட் அவுட் பண்ணி டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இந்தியா, அப்ராடு, இல்லை இன்டர்ன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதுக்கு மெயினாக வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT ஏஐ ஓப்பன் பண்ணிக்க, அதில் போய்ட்டு உங்களோட நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட இந்த ப்ரொஃபைலை வந்து எனக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் பண்ணணும், ப்ளஸ் ஹெச்ஆர் எல்லாமே எனக்கு அப்ளை பண்ணணும், எனக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக யூஸ் பண்ணலாம், வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வாய்ஸ் கொடுத்தேன். ChatGPT வணக்கம், என்னோட பேர் ராஜா ராமசாமி. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர், குவான்டிட்டி சர்வேயர், ஏஐ எக்ஸ்போர்ட். என்னோடய டேட் ஆஃப் பர்த் 16/94. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதாவது எஸ்சிஓ ஆப்டிமைசேஷன் பண்ண ஒரு ப்ரொஃபைலாக வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது, ஜீரோ நாலேஜ் தான். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன தகவல் நான் கரெக்டாக கொடுக்கணும். நான் இப்போ வந்து ஜாப் ட்ரை பண்ணாலோ அல்லது ஒரு பிஸ்னஸ் காண்டாக்ட் பண்ணாலோ ஒரு ஹச்ஆர் என்னை ரெக்ரூட் பண்ணாலும் அப்போ அதுக்கான கீவேர்ட்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் என்னோடய ப்ரொஃபைலில் இருக்கணும், அதுக்கான ஐடியாஸ் எனக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலை ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணி நான் கொடுத்துட்டு டிக்ஸ் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், நீங்கள் வந்து தமிழில் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட ஓன். நான் கொடுத்துட்டேன். முதலையும் வந்து லிங்க்டின் எஸ்இஓ எப்படி வேலை செய்யுன்னு சொல்லி அது கிளியராக கொடுத்துருக்கோம். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ வேணும், பேனர், ஹெட்லைன், ஃபோட்டோ, எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸ்கில் எல்லாமே இருக்கணும். ஹெட்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலை காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும், அது க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்டில் என்ன இருக்குது, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே காமிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எபோட் செக்ஷனில் என்னெல்லாம் இருக்கணும் அதை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸில் என்ன இருக்கணும், டாப் ஸ்கில்லில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் என்னோடய ப்ரொஃபைலை வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சர்வீஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல் ஓவர்வியூ எல்லாமே இருக்குது இதில். இப்போ என்னோடய ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா நீங்கள் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஏஐ ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ப்ரொஃபைலோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும், பேனர் ஆட் பண்ணணும். நான் பேனர் வந்து இன்னும் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டாக ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ண தெரியலனாலும் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த ஏஐலே கொடுத்து நீங்கள் ஆட் பண்ண சொன்னீங்கன்னா அதாவே கொடுத்துரும். ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் இமேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து எபோட் செக்ஷனில் என்ன மாதிரி இருக்கணும், ஸ்கில் செக்ஷன் என்னென்ன இருக்கணும், டெக்னிக்கல் செக்ஷன் என்னென்ன இருக்கும், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜாப் பிஸ்னஸ் 2 டார்கெட் செய்யணும்னா அது என்ன மாதிரிலாம் இருக்கணுங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைலுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைலை கேட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிளாங்காக க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் லிங்கை மட்டும் அதில் கொடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ப்ரொஃபைல் லிங்கை கொடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொடுத்துட்டு அது என்ன பண்ணணும் மட்டும் பாருங்கள், செக் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சர்ச்சிங் ஃபார் லிங்க்டின் ராஜா ராமசாமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராமசாமிங்கிறது வந்து கிளிக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் எத்தனை கேட்டகரி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம லிங்க் பேஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, யூஆர்எல் கிடைத்தேன்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஜாப் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் இருக்கணும், பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக என்ன இருக்கணும், உங்கள் லிங்க்டின் ஜியோ கீவேர்ட் ரேங்க், 4 கீவேர்டு என்ன இருக்குது, ஏஐ கீவேர்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரொஃபைல் ப்ராப்ளம் எஸ்இஓ அப்ளிகேஷன் சொல்லி
டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு நீங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக சிவி தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சிவியை நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட சிவி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாம்பிளுக்கு ஒரு சிவி ரெடி பண்ணிடுங்க. பிடிஎஃபோ வேர்ட் டாக்குமெண்ட்டோ அதை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏஐயில் கொடுத்துருங்க. சார்ஜில் கொடுத்துட்டு அனலைஸ் திஸ் சிவி ஏடிஎஸ் ஸ்கோர். நான் ஏடிஎஸ் ஸ்கோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் செக் பண்ணுவாங்க. அதுதான் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகும். இப்போ பண்ண வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எஸ்டிமேட்டட் ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து 100% தான் உண்மை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னென்னா நம்ம சிவியில் இருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இதே சிவியை நான் போய்ட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் உங்களுக்கு க்ளவுட் ஏஐயில் கொடுக்க போகிறேன். க்ளவுட் ஏஐயில் போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுள்னு கேட்குது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பல இருந்தோம்னா நம்ம வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். சார்ட் ஜிபிடி மாதிரி தான் ஆட் ஃபோட்டோ ப்ரொஃபைல் இருக்கும். நான் கொடுத்துட்டு வீடியோ ஃபைலை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதில் என்ன கொடுத்தனோ அதே விஷயத்தை வந்து நான் இதுலேயே கேட்குறேன். அனலைஸ் ஏடிஎஸ் ஸ்கோர் அது என்ன நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து இந்த சிவியில் வந்து இவ்வளோ இஷ்யூ இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கு, பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இவ்வளோ பிரச்சனையை வந்து நம்ம சிவியில் ரெடி பண்ணால் திரும்ப நம்ம டவுன்லோட் பண்ணி ஓல்டு டாக்குமெண்ட்டோ இல்லாட்டி கேன்வா வேறு எந்த டூல் யூஸ் பண்ணாலும் திரும்ப போய் எடிட் பண்ணணும். அது நமக்கு வந்து என்னென்னா ரொம்ப சிக்கல். அதுக்கு என்ன பண்ணலான்னா கீழே எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஸ்கோர் 90% உள்ளாப்பில் பில்ட் பண்ணி கொடுத்துரும். அதுலேயே கொடுத்துருக்கு பாருங்கள் சிவி ரீரைட்டுன்னு. இதுலேயே வந்து ரீபில்ட் ஏடிஎஸ் சிவி 100% ஸ்கோர் அப்படின்னு கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. அது என்ன பண்ணணும் மட்டும் பாருங்கள் உங்களோட சிவி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடை நான் செக் பண்ணியிருக்கோம். க்ளவுடில் இப்படி இங்கே பார்த்தீங்களா ஓவரால் ஏடிஎஸ் ஸ்கோரு 100க்கு 50 தான். அப்போ நம்ம சிவி எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகுது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுலேயும் அதே ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கு. மிஷன் செக்ஷன் ஹெட்டர் வீக் ஸ்கில் செக்ஷன் இதுலேயும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். மேலே பாருங்கள் இதில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வீக்காக இருக்குன்னு அதே கொடுத்துருக்கு. டேட்டா பர்த்து, ஸ்கில் செக்ஷன், மேலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மேலே ப்ராப்ளம், இது எல்லாமே அங்கே என்ன கொடுத்ததோ அதே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடிஎஸ் சிவி ரெடி. ஏடிஎஸ் டாக்குமெண்ட்டாகவும் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது. நம்ம பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிக்குவோம். இதுதான் என்னோடய ஏடிஎஸ் சிவி ரேஷியம். இது வந்து டார்க்காக இருக்குது, நம்ம சேஞ்ச் பண்ணுறது பண்ணிக்கலாம். அது மாதிரி செகண்ட் பேஜில் வரக்கூடாது. நம்ம அதை கண்டென்ட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஷாம்புக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் சிவி அனலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக உங்களோட ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா க்ளவுடுக்குள்ளே போயிட்டு என்னோடய சிவி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் பண்ண சிவி வந்திருக்கோம் இதை. இப்போ இதை கொடுத்துட்டு சேம் வந்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ் ஏடிஎஸ் ஸ்கோர் இப்போ என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள். அதே எரர் வருதா இல்லை ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஏடிஎஸ் ஸ்கோர் ஸ்ட்ராங். அப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். வாட் ஃபிக்ஸ்னு சொல்லி இருக்குது. இதில் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த எரரை திரும்ப அதில் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே டவுட்டு தெரிஞ்சிருக்கும். ஒரிஜினல் சிவி வந்து எவ்வளோ 48, ரிவைஸ்டு சிவி வந்து பார்த்தீங்கன்னா 80. அப்போ 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக வந்து உங்களோட சிவி வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிருக்கும். ஒரு சிவி வந்து அனலைஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலில் போய்ட்டு சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஜாப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் கரியர் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக சிவி முக்கியம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் சிவியை வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் ஸ்கோரை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சிவி பேஸ்டாக சில டீட்டெயில்ஸ் ஏஐ வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ வேறு எந்த ஒரு டவுட்டு இருந்தாலும் சொல்லுங்கள். அது மாதிரி வேறு எதுவும் ஒரு வீடியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.